நம்ம நிறைய காலங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். அறுப்பின் காலம், வெயில் காலம், மழைக்காலம், இலையுதிர் காலம், இப்படி நிறைய காலங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வசனத்தை நான் வாசித்த போது இப்படியும் ஒரு காலம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு காலம் இருந்தது. உலக பிரகாரமாய் பார்க்கிறவங்களுக்கு இதை நம்ப முடியாது. ஆனால் ஆவிக்குரியவன் பார்த்தா இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்குவாங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 17வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. உங்க வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறும் காலம் சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருங்க. நீங்கள் இதெல்லாம் இன்னும் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கிற அந்த சோர்வின் அனுபவங்கள் எல்லாம் ஓரமாக தூக்கி வச்சிருங்க. இந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. எனக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறும் காலம் சமீபமாக இருக்கிறது. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். சொல்லுங்க உணர்ந்து. அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம்